ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 41 பேர் இறந்தவருடைய குடும்பத்திற்கிட்ட வீடியோ கால் மூலமா பேசியிருக்கிறார். நேரில் போய் ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் தான், எனக்கு ஆசை தான். ஆனால் சூழ்நிலைகள் எனக்கு ரொம்ப தடையாக இருக்கிறதுனால, சூழ்நிலைகள் எனக்கு போதாததுனால இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் வீடியோ காலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனாலும் இங்க வீடியோ காலில் பேசினாரு, எல்லாருக்கிட்டையும் பேசினாரா அப்படின்னா இல்லவே இல்லை. 41 பேர்ல உயிரிழந்த அவருடைய அண்ணன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் தம்பி சதீஷ்குமார் இறந்திருக்கிறார், ஆனா அவருடைய இறப்பை குறித்தோ இல்ல என்கிட்டயோ இல்ல எங்களுடைய அம்மா கிட்ட யாருக்கிட்டையுமே, எங்களுடைய குடும்பத்தினர் யாருக்கிட்டையுமே விஜய் அவர்கள் பேசவே இல்லை, ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அலசி ஆராயும் போது இறந்த சதீஷ்குமாருடைய அண்ணன் பகிரங்கமான ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாற்று சமுதாயத்தினர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க அவர்கிட்ட விஜய் அவர்கள் பேசல அப்படின்ற ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு இறந்த சதீஷ்குமாருடைய அண்ணன். எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு, நானும் கேள்விப்பட்டேன். எல்லார்கிட்டையும் போன் பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். வீடியோ காலில் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கிறார். ஆனா எங்க கிட்ட மட்டும் பேசவே இல்லை அப்படின்றத சதீஷ்குமாருடைய அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. நான் ஒரு தாழ்ந்த ஜாதி அப்படின்றதுனால எங்க கிட்ட பேசலையா, இதுல கூட சாதிப்பாடு பார்க்கிறாரா விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். இது ரொம்ப பேசும் பொருளாவே ஆகியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பொழுது ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போறதுக்கு எல்லாருக்கும் காசு வாங்குறாங்க, லாக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க, லாக்ஸ் கணக்கில் கொடுத்தாதான் போஸ்டிங் அப்படின்றத ஒன்று முன் வச்சாங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு இங்க ஜாதி பார்க்குறாங்கப்பா, இங்க பொறுப்பு கொடுக்கனாலும் கூட இந்த ஜாதியினருக்கு ஒரு பொறுப்பு, அந்த ஜாதியினருக்கு ஒரு பொறுப்பு, இந்த ஜாதிகளை பொறுப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு ஜாதி வேறுபாடு பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்னு குரல் அப்பவே எழுப்பப்பட்டது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்றதுனால எங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க காசு கொடுக்கறது கூட தயார், நாங்க காசு கூட கொடுக்குறோம், எங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னா எங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஜாதியை பார்க்குறாங்க அப்படின்னு விஜயுடைய கட்சியில இருந்தவங்க எல்லாருமே பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை எழுப்புனாங்க. அப்ப இது ரொம்ப பேசும் பொருளா இருந்தாலும், இங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னாடி வைத்துட்டு வந்த விஜய் அவர்கள் ஜாதியை பார்க்கிறாரு அப்படின்ற பேச்சு ரொம்ப அடிபட்டது. ஆனா இப்ப 41 பேர் இழந்திருக்கிறாங்க. இந்த இறப்புல கூட நீங்க ஜாதி பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மட்டமான அரசியல் எதை நோக்கி போகுது அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் 41 பேர்கிட்ட பேச வேண்டியது தானே, ஏன் அந்த சதீஷ்குமார் அவங்களுடைய அண்ணன் கிட்ட பேசல? இத்தனைக்கும் அவங்க அண்ணன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், என் தம்பி ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகன், அன்னைக்கு கரூர்ல வேலைக்கு போயிட்டு விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு போனாரு, ஆனா போனவர் செத்துதான் வந்தாரு அப்படின்னு தன்னுடைய அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அழுது மனதுருகி பேசியிருக்காரு. ஆனா விஜய் எங்களை ஜாதியை காட்டி எங்க கிட்ட ஏன் பேசல, என் கிட்ட தான் பேசல, எங்க அம்மா கிட்ட இல்லை எங்க உறவினர் எங்க சொந்த குடும்பத்தினர்கிட்ட பேசியிருக்கலாமே, ஏன் பேசல அப்படின்னு சதீஷ்குமாருடைய அண்ணன் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வைத்திருக்காரு. இது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இறந்தவர்களை கூட ஜாதி பார்க்கிறாரு விஜய் அவர்கள், ஏன் இந்த ஒரு ஜாதி பாகுபாடு விஜய் அவர்கள் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க எழும்பிருக்கு. ஆனா இத விஜய் தரப்பு முழுக்க முழுக்க மறுத்து இருக்கு. நாங்க அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை, 33 பேர்கிட்ட நாங்க பேசியிருக்கோம், அடுத்த கட்டமா நாங்க நேர்ல போயிட்டு மீதி கிட்ட நாங்க பேசுறோம், முதல் கட்டமா 33 பேர்கிட்ட பேசியிருக்கோம், நாங்க இன்னும் சிலர் கிட்ட பேசல, நாங்க முயற்சித்தோம், அவங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்குமார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். ஆனா இதுல விஜய் தரப்பு வைக்கிற மறுப்பு எப்படியா இருக்குன்னா, நாங்க யாரையும் ஜாதி பார்த்து நாங்க பேசவே இல்லை, இறந்த 41 பேரும் நாங்க அவங்க வீடியோ காலில் நாங்க பேசணும், விஜய் அவர்கள் பேசும்போது கூட மன்னிச்சிருங்கம்மா, நடந்தது நடந்து போயிருச்சு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்லாம் ரொம்ப வருந்தி கேட்டிருக்கிறார். ஆனா இங்க ஜாதியை பார்த்து நீங்க பேசாததுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்க கிட்ட சாரி கேட்கறதுல என்ன ஆயிட போகுது?
ஏன் இந்த ஜாதியினர்கிட்ட தான் சாரி கேட்கணும், இந்த ஜாதியினர்கிட்ட சாரி கேட்கக்கூடாது அப்படின்னு வேறுபாடு பார்க்குறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்விகளும் இங்க சமூகத்துல எழும்புதான் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இப்படி ஒரு மட்டமான அரசியலை செய்யக்கூடாது. ஜாதியை பார்த்தீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவன் போற்றின அந்த கொள்கையை நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க அப்ப என்னதான் உங்களுடைய கொள்கையா இருக்கு? ஜாதியை பார்க்க தானே சரிங்க, போஸ்டிங் போறதுனாலும் ஜாதி, இறந்தவர்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களையும் நீங்க வீடியோ கால் பேசணும்னா அதுல ஜாதி பாக்குறீங்களே அப்படின்னு தான் இங்க பேசும் பொருளா இருக்கு. இறந்த சதீஷ்குமார் அவருடைய அண்ணனும் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. நாங்க மாற்று சாதியினர் அப்படின்றதுனாலதான் விஜய் அவர்கள் எங்க கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இவ்வளவு லாக்அப் டெத்ல மரணம் அடைந்த அஜித் குமார் வழக்குல வீரியம் அடைந்த விஜய் அவர்கள் கவின் கொலை வழக்குல ஏன் இந்த அளவுக்கு வீரியம் அடையல அப்படின்னா அங்கேயும் அவர் ஜாதியை தான் பார்த்தாரு. கவின் வேற்று ஜாதியினர், அஜித்குமார் வேற்று ஜாதியினர். இங்க ஜாதி பிரச்சனையை முன்வைத்துதான் விஜய் அவர்கள் இந்த கொலை வழக்குகளை கூட தன்னுடைய இம்பார்ட்டன்ட கொடுக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுகள் அடிப்பட்டது. சோ விஜய் தொடர்ந்து ஜாதியை பார்த்துதான் இங்க அரசியல் நடத்துறாரு. ஆனா நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன், ஜனங்களை ஏமாத்துற ஒரு துணியில தான் இருக்கிறாரே கண்டி உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஜாதியை பார்க்கிறார். ஜாதியை பார்த்துதான் அவருடைய நகர்வுகள் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்க தான் இருக்கிறாங்க. 1000 இருந்தாலும் விஜய் அவர்கள் பண்ணினது தவறு. 41 பேர் குடும்பத்துக்கிட்ட பேசி இருக்கணும். ஆனா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் 33 பேர்கிட்ட நாங்க பேசியிருக்கோம். மீதி பேர்கிட்ட நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து இது லைன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. இது போல நீங்க காரணங்கள் சொன்னாலும் தவறுதான். ஏன்னா இறந்த சதீஷ்குமாருடைய அண்ணன் சொல்ற தகவல் ஜாதியை பார்த்துதான் விஜய் எங்க கிட்ட பேசல அப்படின்றதையும் அவர் முன்வைத்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இறந்த 41 பேர்கிட்டையும் விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலமா பேசியிருக்காரு. ஆனா எங்க கிட்ட மட்டும் பேசல அப்படின்னு இறந்த சதீஷ்குமாருடைய அண்ணன் பரபரப்பான தகவலை கொடுத்திருக்காரு. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.